எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். லாஸ்ட் வீக் மார்க்கெட்டை ட்ரை பண்ண முக்கியமான நியூஸஸ் என்ன, அடுத்த வாரம் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அண்ட் நியூஸ். ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்த்துடலாம். முக்கியமாக லாஸ்ட் வீக்கு இந்தியாவில் பீகாருடைய எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருந்தது. லாஸ்ட்டு நவம்பர் 14 பீகாருடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. எப்போதுமே கரண்ட் ரூலிங் பார்ட்டி மத்திய அரசில் கரண்ட் ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஸ்டேட் எலெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மேசிவான ஒரு வெற்றினே சொல்லலாம். 243 சீட்டில் 202 சீட்டு என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க. இதில் 89 சீட்டு மட்டும் பிஜேபி வெற்றி பெற்றிருக்காங்க. இது கரண்ட் ஆட்சி பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். பிகாஸ் ஒரு கண்ட்ரியில் எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் பார்ப்பாங்க. ஸோ தட் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால லாஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிருக்கு. திரும்பவும் இந்த ரேலி ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிருக்கு டெக்னிக்கலாக. செகண்ட் முக்கியமாக நியூஸ்னு பார்த்தோன்னா, சைனா ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மாதிரி, அதாவது அந்த கண்ட்ரினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு சைனாவுடைய எக்கனாமியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டியில் ஈடுபட போகிறோம். லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது, ஸ்டிமுலஸ் பேக்கேஜை அனௌன்ஸ் பண்ணுறது, ஸோ டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கனாமியை கண்ட்ரினுடைய எக்கனாமியை அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சைனாவுடைய மார்க்கெட் இப்போ நல்ல பாட்டம் அவுட்டில் இருக்குது. அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணும்போது இந்திய பங்குச்சந்தையாக இருக்கட்டும், யூஎஸ் பங்குச்சந்தையாக இருக்கட்டும், ஒரு பபுள் ஸ்டேஜில் தான் யூஎஸ் பங்குச்சந்தை இருக்குது. ஆல்ரெடி நிறைய நியூஸஸில் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஏஐயில் அதிகமாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தேவைக்கு அதிகமாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ ஒரு பபுள் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர் இந்தியன் மார்க்கெட்டும் உங்களுக்கு ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 26,000ங்கிறது ஆல் டைம் ஹை தான். யூஎஸ் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹை தான். ஸோ இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கூட சைனாவுடைய மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ்னுடைய நோக்கம் இருக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, குறிப்பாக எந்தெந்த செக்டார் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிருக்கு, அடுத்த வாரம் எந்தெந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அண்டு கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், கோல்டு, இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. நிஃப்டியை டெக்னிக்கலாக அனாலிஸ் பண்ணும்போது ரைட் நோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நிஃப்டி கேப் அப்பில் தான் ட்ரேட் ஆகுது, பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. 26,000க்கும் மேலே ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரி, இப்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கிளியராக புரியும். நான் அதை ஒரு ரீகால் மாதிரி பண்ணுறேன். ஏன்னா டெக்னிக்கல் எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஆல்ரெடி தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு லேர்னிங்காக இருக்கும். டே டைம் ஃப்ரேமில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 25,450 440 இந்த ஜோனில் தான் மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அதே மாதிரி 2 வாரம் தொடர்ந்து ஃபால் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்ல ஒரு கேண்டில் பாசிட்டிவாக வந்தது. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்குங்கிறதையும் ஒரு கேண்டில் டே கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் இப்போ வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. சரி, லாஸ்ட் தேர்ஸ்டே கடந்த வியாழக்கிழமை நம்ம டெய்லி அனாலிசிஸில் என்ன பார்த்தோம், மார்க்கெட் லைக் ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டு கேப் அப்பும் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஹியூஜ் கேப் அப்பும் ஆயிருக்கு. மார்க்கெட்டு ஒரு பீக்கில் டபுள் டாப் ஜோனில் ஒரு இன்டிசிசிவ் கேண்டில் மாதிரி டோஜி மாதிரி ஃபார்ம் ஆனதுனால இந்த கேப் ஃபில்லிங் நடக்கலாம். அதே மாதிரி இந்த கேப் ஃபில்லிங் எந்த இடத்துல டேர்ன் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். சரி, இந்த கேப் ஃபில்லிங் எப்படி நடக்கும், நீங்கள் எப்போதுமே கேப் ஃபில்லிங் பார்க்கும்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து ரைஸ் ஆகுது, தொடர்ந்து பாட்டம்லேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்லையும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரெண்டாவது அந்த கேப் ஃபில்லிங்குடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு இங்கே சப்போர்ட்டாக மாறும். அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் மீட் ஆகிற இடம் பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 25,750ங்கிறது
நமக்கு இம்மீடியட் சப்போர்ட்டா இருக்கும். இன்ஃபாக்ட் இது வந்து நம்ம லைவ் மார்க்கெட்ல டெலிகிராம் சேனல்ல கூட கிளியரா பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேவே 25,750 தான் சப்போர்ட், வேவ் லெவல் சப்போர்ட். மார்க்கெட் முடியும்போது எக்ஸாக்ட் லோ 25,751 தான். நம்ம கணிச்சிருந்த அதே லெவல் ஒரே ஒரு பாயிண்ட் முன்கூட்டி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. சரி, மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு இந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த ஹைக்கு மேல ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஆச்சுனாலே மார்க்கெட் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அதாவது 26,010ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாவும், 26,170ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆகும். 26,200ங்கிறது ஆல் டைம் ஹை. ஸோ 26,170ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த பிரைஸ் தான் வந்து ரீச் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இத வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. கேப் அப் ஆச்சுனாலே 25,950க்கு மேல ட்ரேட் ஆகும்போதே பாசிட்டிவ் தான். ஃபைன். இதே மாரி சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிய பார்க்கும்போது லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே பேங்க் நிஃப்டி இந்த சைட்வேஸ் மார்க்கெட் உடைய பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சது. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சது. இன்ஃபாக்ட் இங்க பிரேக் அவுட் ஆகும்போது இந்த பிரேக் அவுட் ஃபேக் பிரேக் அவுட்டா தான் இருக்கும். கீழ ஃபால் ஆயிட்டு தான் அகைன் பிரேக் அவுட் தான் வொர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா மார்க்கெட் வந்து இந்த பிரேக் அவுட் கீழ ஃபால் ஆயிட்டு அடுத்த நாள் பிரேக் அவுட் வந்து கிளியரா அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல ட்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு கிளியர் பெஞ்ச்மார்க் மாரி வச்சுக்கோங்க. அதாவது பேங்க் நிஃப்டி வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 3 டூ 4 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு பாருங்க. இங்க 1, இந்த பாயிண்ட்ல 1, இந்த பாயிண்ட்ல 1. ஸோ பேங்க் நிஃப்டி கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் தான். டுவர்ட்ஸ் 58,800 58,800 59,000 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் தொடர்ந்து அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்ப எப்படி வந்து பாட்டம் டூ பாட்டம் வந்து கனெக்ட் பண்றேன். அதே மாரி இங்க டாப் டூ டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 58,800ல 59,000 வரைக்கும் அப்சைட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி என்ன ஒரு வேல போதோ, சேம் வேல தான் சென்செக்ஸும் ட்ரேட் ஆகும். ஓகே. சென்செக்ஸ் உடைய மூவ்மெண்ட்டும் இதே மாரியான ஒரு பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் உடைய சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. ஓகே. ஸோ சென்செக்ஸ பொறுத்தளவுக்கும் கிளியர் அப் ட்ரெண்ட் தான். 84,050 84,060ங்கிறது சப்போர்ட்டு. ஆல்ரெடி இங்க சப்போர்ட் எடுத்து தான் ரைஸ் ஆகுது. பட் ஒன்லி ஒன் திங் வந்து என்னன்னாக்க, டே டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்து இதுல வந்து செக் பண்ணி பாருங்க. அதாவது டே டைம் ஃப்ரேம்ல மட்டும் நிஃப்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்ல ட்ரேட் ஆகுது. நிஃப்டி வந்து டே டைம் ஃப்ரேம்ல போட்டு பாருங்க. கரெக்ட்டா இதனுடைய க்ளோஸ் வந்து பிலோல இருக்குதா? அப்போ இதனுடைய க்ளோஸ் ஆனது 26,010க்கு மேல ஒரு நாள் டே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நிஃப்டி அடுத்த ராலி ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு புதிய உச்சத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே மாரி பேங்க் நிஃப்டியும் பாருங்க, கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்ல ட்ரேட் ஆகுது. நீங்க டே டைம் ஃப்ரேம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய குளோசிங் வந்து கரெக்ட்டா இந்த ரீஜியன்ல ட்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ இத மட்டும் செக் அவுட் பண்ணி பாருங்க. பொசிஷனலா அதாவது செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது, லாஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆனதுல ஐடி செக்டார் அண்ட் பார்மா செக்டார், ஆட்டோ செக்டார் இந்த 3 செக்டார்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல குறிப்பா ஐடி அண்ட் பார்மா ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஐடி செக்டார் பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஓகே. இப்ப ரீசென்ட்டா லாஸ்ட் வீக் வந்து பார்மா செக்டார் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஷார்ட் டெர்ம்ல ட்ரேட் பண்றவங்க இந்த செக்டார் உடைய பங்குகளை செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுல பாருங்க, கிட்டத்தட்ட அக்டோபர் மந்த்ல இருந்து 2024 கிட்டத்தட்ட 1 வருஷமாவே சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. மத்த எல்லா செக்டாரும் ஸ்ட்ராங்கா ப்ராஃபிட் குடுக்கும்போது, பார்மா செக்டார் வந்து ஒரு ப்ராஃபிட் குடுக்கல. சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட்டு, லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே சைட்வேஸ்ல இருந்த மார்க்கெட்டு இப்ப தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்மா ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்து ஐடி செக்டார் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருச்சு.
நீங்க டே டைம் ஃப்ரேம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல ஆல்ரெடி நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சிருச்சு. டே டைம் ஃப்ரேம்ல எடுத்து பாருங்க. இந்த சைட்வேஸ் சேனல் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ ஐடி அண்ட் ஃபார்மா செக்டாருடைய பங்குகள செக் அவுட் பண்ணி பாருங்க. குறிப்பா ஐடி செக்டார்ல HCL டெக்னாலஜி, பெர்சிஸ்டென்ட் சிஸ்டம், டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, கோஃபோர்க் இதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் பிர்லாசாஃப்ட். அதேபோல ஃபார்மா செக்டார பொறுத்தளவுக்கு பயோகான், டோரன்ட் ஃபார்மா, ஆரோ ஃபார்மா, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, கிளென்மார்க், லூபின். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதையும் செக் அவுட் பண்ணி நெக்ஸ்ட்டு கோல்ட் அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். கோல்ட பொறுத்தளவுக்கு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். கோல்ட பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஆயிருக்கு பாருங்க. இந்த கேப் ஃபில்லிங் அண்ட் ரீடெஸ்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. 1,27,500ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹைய டச் பண்ணா மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷா ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதர்வைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த கேப் ஃபில்லிங் நடந்துட்டு திரும்பலாம். இத தான் நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம். வீக்லி அனாலிசிஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா மார்க்கெட் நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணிட்டு திரும்பி பாருங்க. இந்த கேப் ஃபில்லிங்கும் முடிஞ்சிருக்கு. அகைன் மார்க்கெட் கீழ ஃபால் ஆயிருக்கு. அப்போ நம்ம நெக்ஸ்ட் இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கணும். இங்க இருந்து ரைஸ் ஆகுது இல்லையா? இந்த ட்ரெண்ட செக் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 1,08,500 1,09,000 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அப்ப க்ரூஷியல் லாஸ்ட் வீக்கோடைய லோங்கிறது 1,20,800ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு நம்ம சேனல பொறுத்தளவுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோம்னா, ஒவ்வொரு அனாலிசிஸுமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட வேண்டியிருக்கும். ஏன்னா, எல்லாமே நாம் சொன்னது எக்ஸாக்ட்டா நடந்துகிட்டு தான் இருக்குது. க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுடைய பாட்டம் சப்போர்ட்ல இருந்து அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 5,440 வரைக்கும் ரைஸ் ஆகும். இதுதான் பார்த்தோம். கரெக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணிட்டு ஷார்ப்பா ஃபால் ஆயிருக்கு. அண்ட் தேர்ஸ்டே மார்க்கெட்ல இங்க சப்போர்ட் எடுத்து திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஏன்னா இது ஃப்ரீக்வென்ட்டா வித்தின் இந்த ஜோன்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ரீக்வென்ட்டா இதனுடைய மூவ்மெண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதுக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இது இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகுது. அதாவது 5,440க்கு மேல பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா இந்த ட்ரெண்ட் அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ஒரு ஸ்ட்ராங் ராலி வந்து அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5,440, 5,450ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அப்சைடு பிரேக் அவுட் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு. ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நாளைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் அண்ட் லைவ் கிளாஸஸ் வந்து நாளைக்கு இருக்கு. இன்ட்ரஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.